வணக்கம். நான் அரசகுமார். காவல்துறையில் அவர் பேர் வருண்குமார். அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார், ஐபிஎஸ்ன்ற பொறுப்பில் இருக்கார். அந்த வருண்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இரவும் பகலும் பாராமல் மக்களுடைய தேவைகளுக்காக பூர்த்தி செய்வதற்காக கண்காணித்து கொண்டிருக்கிறார். அப்படி தான் நம்ம சொல்லி அவரை பாராட்டணும். அவர் பாராட்டுறதுக்காக நம்ம இந்த காணொலியை போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிட்ருக்காரு. திருச்சி மாவட்டத்தில் நீங்கள் எஸ்பியாக இருக்கிறீங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் என்னென்ன சாதனைகளை அவர் செய்தார் அதை பற்றி அவர் சொல்லணும். நீங்கள் காவல் அதிகாரி, மக்களுக்கான ஒரு நண்பன், அந்த முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் அதிகாரத்தை தாண்டி, அதாவது மீறின்னு சொல்லுவாங்க, அதை மீறி நீங்கள் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணணும். நீங்கள் ஒரு நல்ல அதிகாரியாக இருந்தால் எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் நீங்கள் விமர்சனம் பண்ணுறது அப்படின்றது எப்படின்னா, ஒன்றும் நீங்கள் ஏவலாக இருக்கணும், அது இல்லைன்னா உங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கணும். நாங்கள் தமிழ்ன்றதால உங்களுக்கு வலிக்குதா அப்படின்றது தெரியல. அப்படி இல்லைன்னா இப்படி பார்க்கணும், நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட உங்களுக்கு சில தேவைகள் அங்கே ஏற்பட்டிருக்கு. அந்த சில தேவைகளுக்காக இல்லை ஒரு பொறுப்பை நீங்கள் உங்களுக்கு தக்க வச்சுக்கணுன்றதுக்காக உங்கள் பேரில் உள்ள புகாரெல்லாம் தொடச்சிட்டு நம்ம அந்த அதிகாரத்தில் நம்ம மீண்டும் உட்கார்ந்துக்கணும், இன்னும் மேலே நம்ம போகணும். அதுக்கு சில பேரோட தயவு தேவைப்படுது. அப்போ அந்த தயவு தேவைப்படுதுன்னா அந்த சில பேருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. சரி, இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, பதிவு போடுறீங்க. நீங்கள் தான் முதல்ல பதிவு போட்டு மம்படியாக நாம் தமிழ் கட்சியை கூப்பிட்றீங்க, வாங்க இன்று நாய்கள் தினம், நாய்கள் எல்லாம் குலைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதும், அப்புறம் பார்த்தீங்கன்னா திறநிதி அப்படின்னு சொல்லிலாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஒரு பதிவில் போடுறீங்க. இணையத்தில் வேலை செய்வா நீங்கள் காவல் அதிகாரியாக வந்திருக்கீங்க. அது இணையத்திலே முடிச்சிருவீங்களா? உங்களுடைய வேலை அதோடு முடிஞ்சிருதா? இப்போ இந்த திமுக 3 ஆண்டு காலமாக போதை மருந்து வழக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொலைகள்லாம் பட்டப்பகல்லே கொலைகள்லாம் செய்துட்ருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பின்மையாக இருக்குது. நீங்கள் இதை பற்றிலாம் நீங்கள் கண்காணிக்கிறீங்களா இல்லையா? இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா? நீங்கள் ஒரு ஐபிஎஸ்ஸாக இருந்தால் அங்கங்கே தமிழ்நாட்டில் சில கேள்விக்குறிகளாக இருக்குது. ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரிச்சுட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், காவல்துறை அதிகாரிகள்லாம் நீங்கள் இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தணும், அதுக்கான வேலைகளை செய்யணும். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் ரவுடிகளுடைய ராஜ்யமாக இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் ரவுடிகளெல்லாம் தூக்கணும் அப்படி நீங்கள் ஏதோ ஒரு அறிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா, இல்லை உங்கள் டிஜிபிகிட்ட உத்தரவு கேட்டு அதுக்கான வேலைகளை நீங்கள் முன்னெடுத்திருந்தீங்கன்னா மக்களாகி நாங்கள் பாராட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் இதை செய்யலை. இதை செய்ய தவற விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை மட்டும் நீங்கள் தான் பண்ணிட்டு பேசிட்டீங்க. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் நாங்கள் பேசலை. எந்த அதிகாரி மேலும் எங்களுக்கு எந்த விதமான வன்மமும் கிடையாது. அதே போல் அவங்களும் அது அரசுடைய அழுத்தம் காரணமாக எங்களுக்கு சில இடத்துல அனுமதி தரமாட்டாங்க. இங்கே கூட்டம் அனுமதி கிடையாது, இங்கே நீங்கள் கொடியேற்றக்கூடாது அப்படின்னு வேணால் அவங்க அழுத்தம் எங்களுக்கு கொடுக்கலாம். அதனால் அவங்க மேலே எங்களுக்கு வருத்தம் இருக்குது. ஏன்னா அவங்க மேலே இருக்கிற அதிகாரிகள் பேச்சை காட்டிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்க மேலே எங்களுக்கு ஒரு சில அதிருப்தி வர செய்யும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வன்மத்தை கக்குறீங்க. எப்படி தொடர்ச்சியாக அந்த வன்மத்தை கக்குறீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது இன்னொரு இடத்துல நீங்கள் மாநாடு நடந்துட்டு இருக்குது, ஐபிஎஸ்க்கான மாநாடு. அந்த இடத்துல நீங்கள் இன்னொரு மாநிலத்தில் போயிட்டு குறிப்பிட்ட ஏதோ ஒரு மாநிலத்தில் போய் உக்காந்துக்கிட்டு இந்த மாநிலத்தில் தமிழ்நாடு மாநிலத்தில் நீங்கள் தமிழர்களை அவமதிக்கிற வகையில் நீங்கள் அந்த மாநாட்டில் பேசுகிறீங்க. சரி, இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன், இது காவல்துறை அதிகாரிகளுக்கான மாநாடு. அப்போ காவல்துறைக்குள்ளே நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை எப்படி வெளியே கசிந்தது? உங்கள் உத்தரவு இல்லாமல், உங்களுடைய கண்காணிப்பு இல்லாமல் இது நடந்திருக்கா? இதுவே உங்களால் கண்காணிக்க முடியலன்னா நீங்கள் இன்னத்தை கண்காணிக்கிறீங்க, இன்னும் வேலை செய்கிறீங்க. இதுதான் நீங்கள் கண்காணிக்கிற லட்சணமா? அடுத்தவனுடைய மொபைலில் என்ன இருக்குது அப்படின்னு தேடி வெளியிட இது ஒரு வேலையா உங்களுக்கு? இன்னொருத்தனுடைய கைபேசியை வாங்கி அதில் இருக்கிற தரவுகளை வெளியே கசி விடுறது தான் காவல்துறைக்கான வேலையா? இந்த வேலை செய்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. இது போக இப்போ நீங்கள் பேசுனதே வெளியே கசிந்துருக்கு. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? ஒரு காக்கி சட்டை போட்ட நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கட்சி மேலே கரையை நீங்கள் படி வைக்கிறீங்க. இது உங்களுக்கே அது அவமானமாக தெரியலையா? நீங்கள் அரசுக்கு துணையாக இருங்க. இப்போ கூட சொல்கிறேன், திமுக அரசுக்கு நீங்கள் துணையாக இருங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்கள் துணையாக இருங்க.
யாரோ ஒருத்தர் துணையாக இருங்க. ஆனால் அந்த கட்சிக்கு அந்த ஆட்சிக்கும் கெட்ட பேர் வராத வகையில் நீங்கள் அந்த பாதுகாப்பு மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும். மக்களுடைய வரி பணத்தை வாங்கி நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அப்போ அந்த மக்களுக்கு தான் நீங்கள் துணையாக இருக்கணும். இங்கே வந்து ஆட்சி எதுக்காக நடக்குது? மக்களுக்கான ஆட்சியாக நடக்குதா? உண்மையிலே மக்களுக்காக அங்கே ஆட்சி அவங்க நடத்துகிறாங்களா? காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அது முதலமைச்சருடைய உத்தரவு இல்லாமல் நீங்கள் இந்த வேலையை பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் ஐபிஎஸ்ஸா? வேறு யாருமே ஐபிஎஸ் இல்லையா? அந்த ஐபிஎஸ்க்கெல்லாம் தெரியாதா? இதில் இன்னொரு போகிற போக்கில் இன்னொரு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பயங்கரவாதங்களை வந்து ஊக்குவிக்கிறாங்க, நீங்கள் வந்து இவங்க வந்து சில அமைப்புக்கு ஆதரவாக இருக்காங்க. எங்கள் உணர்வோடு நாங்கள் கலந்து நிற்கிற விஷயம் அது. எங்களுடைய புலிகள் வந்து எங்களுடைய தெய்வங்கள், எங்களுடைய மாவீரர்கள் தெய்வங்கள். அந்த தெய்வங்களை நாங்கள் வந்து காதலிக்கிறோம், அவங்கள குலதெய்வமாக வழிபடுறோம். இதை நாங்கள் செய்வோம். நீங்கள் என்ன அழுத்தம் கொடுத்து எவ்வளோ தூரம் நீங்கள் போனாலும் சரி, திரு வருண்குமாருக்கு மட்டுமான அறிவிப்பு இல்லை இது. இந்த பேரறிவிப்பு என்பது இங்கே ஆளக்கூடிய முதலமைச்சருக்கும் சொல்கிறோம். யார் வந்தாலும் சரி, யாருடைய தலைமையில் ஆட்சி நடந்தாலும் சரி, எங்களுடைய மானசீகமான தெய்வங்களாக நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், மாவீரர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய புலிகள். நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனாலையோ, அவர்களுடைய நாங்கள் வந்து அவர்களாக நாங்கள் மாறிட்டு இருக்கிறதுனாலையோ இந்த நாட்டில் எதுவும் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயில்லையே. நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போகிறதுக்கு காரணம் பட்ட பகலில் மக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் பல கொலைகள் நடக்குது. அதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு திராணி இல்லை. எவ்வளோ ரவுடிசம்! ஒரு வியாபாரம் நடு ரோட்டில் இந்த வீதியில் வந்து ஒரு அம்மையார் வந்து கடை வச்சுட்டு இருக்கிறாங்க. சந்தையில் அவங்க வந்து கொடுக்கல, அதாவது கைவிட்டு கொடுக்கல அப்படின்றதுக்காக அந்த அம்மாவை போட்டு கொண்டா ஒருத்தன். அந்த அம்மையாரோட வீட்டுக்கார போட்டு கொண்டா. சாதாரண மக்களுக்கு அச்சுறுத்தல் இங்கே. இதை பற்றி காவல்துறை இந்த மேலே இருக்கிற தலைமைக்கு சொல்கிறேன், அவங்க இதை பற்றி தான் முடிவு எடுத்துக்கணும். வருண்குமாரை கூப்பிட்டு வான் பண்ணியிருக்கணும், எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். என்னப்பா நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி மேலே நீங்கள் வந்து இப்படி தேவையில்லாத ஏன் அவங்கள சீன்றீங்க அப்படின்னு அவரை வந்து கேட்டிருக்கணும். ஆனால் காவல்துறை இதுக்கு மேலே எதாவது நடவடிக்கை இருக்குமா தெரியல. எங்கள் கட்சியும் புகார் கொடுத்துருக்குது தலைமைக்கு, வந்து காவல்துறை தலைமைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. சாவனிஸ்டுகள், அப்புறம் சாவனிஸ்டுகள் அதுன்ற வார்த்தை என்னது? சாவனிஸ்டுகள் என்ன வார்த்தை நான் கேட்குறேன். நாங்கள் எந்த இடத்துலையாவது பிற மொழிக்கு எதிராக நாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு எங்கள் சட்டக்காலரை தூக்கிட்டு நடந்து ஆனால் சொல்லுவோம், நாங்கள் உயர்ந்தவர்கள் தான். எங்களை போல ஆகச்சிறந்த மாண்பு மிக்கவர்கள் இந்த நாட்டில் ஏன் உலகத்திலே கிடையாது. ஏன்னா தமிழர்கள் வந்து ஒருத்தன் பசியோடு வந்தானா முதல்ல அவனை அமர்த்தி அவனுக்கு உணவை உபசரிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நாங்கள். வந்தவர்களுக்கு முதல்ல உணவு உபசரிப்பு தான் செய்வார். அதை தான் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா மேடைகளும் சொல்லிட்டு இருக்கார். அவர் வந்து துப்பாக்கி தூக்குற ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி பேசாதீங்களா, அவரை போல இறக்கம் கொண்டவர்கள் இந்த நாட்டிலேயே கிடையாதுடா. சிறந்த எப்படி வந்தவர்களை கட்டி அணைச்சு அரவணைத்து அவர்களை உபசரிக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள். உணவு உபசரிக்கிறதுனா தானே உணவு செய்து வந்தவர்களுக்கு தன் கையாலேயே பரிமாறக்கூடிய நல்ல ஒரு உயர்ந்த நோக்கம் கொண்டவர். பல மேடைகளில் அவர் மேடைக்கு மேடை பேசுறாருன்னா அதான் உண்மை. குழந்தைகளையே தன்னுடைய தானே ஒரு குழந்தையா மாறிடுவார். ஒரு குழந்தையாவே மாறி குழந்தைகளோட விளையாடக்கூடிய தன்மை கொண்டவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் நீங்கள் சொல்றீங்க. சரி, தனி மனித தாக்குதல் யார் பண்ணா? நாங்கள் தனி மனித தாக்குதல் பண்ணோமா? பண்ணது நீங்கள். அதாவது ஒரு குடும்பத்தை நீங்கள் எழுக்கிறீங்கன்னா யார் குடும்பத்தை எழுத்தீங்க? நாங்களாக எழுத்தோமா, நீங்களா எழுத்தீங்களா? எங்கள் அண்ணன் சீமானுடைய குடும்பத்தை நீங்கள் எழுத்துருக்கீங்க. போக இந்த கட்சியில் உள்ள சில உறவுகளை கைது பண்ணி கொண்டு போய் வச்சு அவங்களை என்ன பண்ணிருக்கீங்களா, நிர்வாணப்படுத்தி எப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதோ அந்த வார்த்தைகளெல்லாம் சீருடை அணிந்த நீங்கள் அந்த மாதிரி வார்த்தைகளாம் அவங்களோட பேசி அவங்க மன உளைச்சலுக்கு நீங்கள் ஆளாகி இருக்கீங்க. அப்போ யார் இது வந்து தனி மனித தாக்குதல் பண்ணியிருக்கா? நாங்கள் பண்ணிருக்கோமா? முறைப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் குற்றத்துக்கு நீங்கள் தான் அதுக்கு காரணமே. இந்த குற்றத்துக்கு காரணமாக இருந்தது நீங்கள் தான். நீங்களாக ஒரு குற்றத்தை செய்து அதை நீங்களாக அதை தேடிக்கிட்டீங்க. எங்கள் கட்சிகள் வந்து உங்கள் மேலே வந்து எந்த விதமான புகார் கொடுக்க மறுத்துட்டார் எங்கள் அண்ணன். சரி வானா ஏதோ போகிற போக்கில் அவர் பேசிட்டாரு அப்படின்னு. ஆனால் கைதிகள் சொல்லி அவங்கள கொண்டு போயிட்டு நீங்களாக அவங்க அதாவது அவங்க குடும்பத்தெல்லாம் இழுத்து எவ்வளோ தரக்குறவாக பேசணுமோ அப்படி தான் பேசுறீங்க. முதல்ல நீங்கள் தான் மன்னிப்பு கேட்கணும். எங்கள் கட்சியின் மீது, எங்கள் கட்சி உறவுகள் மீது நீங்கள் தேவையில்லாத ஒரு புகார் கொடுத்து தேவையில்லாத பழி சுமத்தி எங்கள் மேலே அபாண்டமான பழிகளை வைத்து எங்களை வந்து நீங்கள் மன உளைச்சல் ஆளாகி இருக்கிற நீங்கள் மன்னிப்பு கேட்டு தான் தீரணும். அதே போல் எங்களை சாவனிஸ்டின்னு சொல்கிறீங்க. உண்மையிலே சொல்கிறோம், தமிழர்கள் நாங்கள் உயர்ந்தவர்கள் தான், ஆகச்சிறந்த உயர்ந்தவர்கள் தான். நாங்கள் எல்லாரையும் வந்தவர்களை அரவணைக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க நாங்கள். அதனால் நாங்கள் வந்து இதில் சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பே இல்லை. நாங்கள் உயர்ந்தவர்கள் தான்.
நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என் மக்கள், தமிழ் மக்கள் எப்போதும் சிறந்த உயர்ந்தவர்கள். அதனால் நாங்கள் அதில் குறைஞ்சிடல. நீங்கள் அங்கே ஒன்றாலும் வந்து தமிழ் அடிச்சுங்க. நாங்கள் பெருமையாக பேசுவோம். எங்கள் இனத்தவர்கள் தமிழர்கள் மிக பெருமை மிக்கவர்கள். அதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக்கிறோம். அதனால் வருண்குமார் அவர்கள் மீது காவல்துறை சட்ட ரீதியான நடவடிக்கை எப்படிமோ எடுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். அவரால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். தேவையில்லாமல் ஒரு கட்சி மீது அவர் தேவையில்லாத சில புகார்களை வைத்து போகிற போக்கில் மற்ற மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை எங்களை அவமதிக்கின்ற வகையில் அந்த மாநாட்டில் பேசியிருக்காரு. இந்த காணொலி கசிந்தது தவறு. யாருடைய கண்காணிப்பில் அந்த காணொலி வெளியிட்டது அப்படின்றது அவர் தான் பதில் சொன்னோம். அதுக்கு பொறுப்பேற்றது அவர் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால் வருண்குமார் அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து திருத்திக் கொள்ளணும். இனிமேலும் எங்கள் கட்சியை தேவையில்லாமல் சீண்டக்கூடாது என்பதை நான் வருண்குமார்கிட்ட தாழ்மையோடலாம் கேட்கல, உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன்.